ரத்தத்தில் சுகர் அளவு குறைஞ்சா, அதாவது லோ சுகர் இல்லை ஹைப்போகிளைசிமியாம்பாங்க. எஸ்பெஷலி இந்த டயபெட்டிக் பீப்புளுக்கு மாத்திரையோ இன்சுலின் போடுறோன்னா சுகர் குறைஞ்சா அது எப்படி இருக்கும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வெட்டிங், உடம்பு ஃபுல்லாக அப்படியே வேர்த்து ஊற்றலாம், சடனாக கை கால்லாம் நடுங்கும், இல்லை உடம்புக்குள்ளேயே எப்படியுமே அதிர்ற மாதிரி தெரியும், கண்ணெலாம் ஒன்று இருட்டின மாதிரி தெரியும், இல்லை டனல் விஷன்பாங்க, ஒரு மாதிரி ஏதோ பறக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லை சிலருக்கு பார்த்தீங்கன்னா கை கால்லாம் அப்படியே டயர்டாகி சோர்வாகி தூங்கணும் போல் படுத்தே இருக்கணுங்கிற மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு போகலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூளையில் சுகர் போல் என்ன ஆகும், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு ஒரு மயக்கமாக, ஒரு புரியாத மாதிரி உளர்றது, இல்லை பேசும்போது ஒரு மாதிரி பேச முடியாமல் வார்த்தைகள்லாம் இதாகிற மாதிரி, இல்லை நம்னஸ், இப்போ உதடு நாக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மரத்து போய்கிட்டு ஒரு மாதிரி உளர்ற மாதிரி இருக்கலாம், இல்லை கைகள்லாம் மரத்து போய்கிட்டு ஒரு மாதிரி இருக்கலாம். இதே மாதிரி இது ஒரு முக்கியமாக வந்து தூங்கும்போது சிலருக்கு இந்த மாதிரிலாம் வரும். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, முதல்ல வந்து தூக்கத்தில் வந்து எந்திரிச்சுவாங்க. ஏன்னா உடம்பே வந்து உங்களை வந்து பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு தூங்க விடாது. இல்லைன்னா உங்களுக்கு கனவு வந்து ரொம்ப பயங்கரமான கனவாக வரும். ஒரு நைட் மேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்டத்துக்கு கனவு வர இருக்கலாம். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோ சுகராக இருக்கலாம். இருந்தால் முதல்ல சுகர் எடுத்து வாயில் போடுங்க, ஸ்வீட் எடுத்து வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன காரணம், அது மாத்திரை மருந்து நிறையா இருக்கா, இல்லை கம்மியாக நம்ம சாப்பிட்றோமா, இல்லை வேறு ஏதாவது அப்படிங்கிறது உங்கள் டாக்டரை கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வராமல் தடுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா 4 நிமிஷம் தான் உங்கள் மூளைக்கு வந்து சுகர் இல்லாமல் இருக்க முடியும். 30 நிமிஷம் தான் உங்கள் ஹார்ட் வந்து சுகர் இல்லாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் இது ரொம்ப லோ சுகர் போனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்ஸே வந்து ஒரு ஒரு உயிருக்கே ஆபத்தாக வரும். அதனால் அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கோங்க.